ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 45வது தசகம். தீராத விளையாட்டு பிள்ளை கிருஷ்ண பாலலீலா. அயி சபலமுராரே பாணிஜானு பிரச்சாரை கிமபி பவன பாகான் போஷயந்தௌ பவந்தௌ चलितचरणकञ्जौ मञ्जुमञ्जीरसिञ्जा श्रवणकुतुकभाजौ சேரதுச்சாருவேகாத். இந்த 45வது தசகத்தில் பட்டதிரி கண்ணனோட பாலலீலையை வர்ணிக்கிறார். எல்லாரோட நெஞ்சத்தையும் கொள்ளை கொள்ளும் பாலலீலையை வர்ணிக்கிறார். அதில் ஸ்லோகம் 1ல் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பலராமனோடு கூடிய கிருஷ்ணா, நீயும் பலராமனும் நந்தகோபரின் இல்லத்தில் எல்லா இடங்களிலும் கைகளையும் முழங்கால்களையும் ஊன்றிக்கொண்டு அழகாக தவழ்ந்தீர்கள். அப்படி தவழும்போது தாமரை பூ போன்ற கால்களில் உள்ள சலங்கைகளின் சப்தத்தை கேட்க விரும்பி மிக விரைவாகவும் அழகாகவும் தவழ்ந்தீர்கள் அல்லவா குருவாயூரப்பா? கிருஷ்ணா, நவநீத கிருஷ்ணா, தவழ்ந்து வாரும் கிருஷ்ணான்னு அப்படியே பக்தி பரவசத்தில் பட்டதிரி சொல்கிறார். ऋतु मृतु विकसन्दा उन्मिषद्दन्तवन्तौ वदनपतितकेशौ दृश्यपादाब्जदेशौ भुजकलितकरान्तव्यालकङ्कणाङ्गौ मतिमहरदमुच्चै पश्यतां विश्वनॄणाम्. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி கண்ணன் தவழ்ந்து விளையாடுறதை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீயும் பலராமனும் மெதுவாக சிரித்தால் உங்கள் சின்ன பற்கள் வெளியில் தெரிந்தன. முல்லைப்பூ போன்ற பற்கள், முல்லைப்பூ போல் கூட தோத்துவிடும் பற்கள். உங்கள் திருமுகத்தில் கேசங்கள் விழுந்து தொங்கின. காணத்தகுந்த தாமரை போன்ற பாத பிரதேசத்தை உடையவர்களாக இருந்தீர்கள். கைகளிலிருந்து நழுவிய வளையல்கள், வடுக்கள், நீங்கள் இருவரும் கண்கொண்டு சேவிக்கின்ற எல்லா மனிதர்களினும் மனதை கவர்ந்தீர்கள் அல்லவா குருவாயூரப்பா, மனதை கொள்ளை கொண்டீர்கள் அல்லவா குருவாயூரப்பான்னு பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். अनुसरति जनौके कौतुकव्याकुलाक्षे किमपि कृतनिनातं व्याहसन्तौ वलितवदनपद्मं पृष्ठतो दत्तदृष्टि किमिव न विधतादे कौतुकं वासुदेवा. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஜனங்களை கண்டு கிருஷ்ண பலராமர் தவழ்ந்து ஓடுறதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஓ கிருஷ்ணா, வாசுதேவா, ஆவலோடு மக்களின் கூட்டம் மகிழ்ச்சியில் பொங்க உங்கள் பின்னால் தொடர்ந்து வந்தனர். அப்பொழுது இனிய சப்தம் உண்டாகும்படி சிரித்துக்கொண்டு ஓடினீர்கள். ஜனக்கூட்டம் தூரத்தில் நின்றதும் தாமரை மலர்கள் போன்ற உங்கள் இருவரின் முகங்களை திரும்பி பின்பக்கம் பார்த்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இருவரும் அளித்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை குருவாயூரப்பா, இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். திருதகதிஷு பதந்தாவுத்திதௌ லிப்தபங்கௌ திவி முனிபிரபங்கை சஸ்மிதம் வந்தியமானௌ திருதமத ஜனனீப்யாம் சானுகம்பம் கிருஹீதௌ முஹுரபி பரிரப்தௌ திராக்யுவாம் சும்பிதௌ ச. இந்த 4வது ஸ்லோகத்தில் முனிவர்கள் வணங்குறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீங்கள் இருவரும் வேகமாக ஓடும் பொழுது கீழே விழுந்து உடலில் சேற்றை பூசிக்கொண்டீர்கள். ஆகாயத்திலிருந்து தோஷமற்ற முனிவர்கள் புஞ்சிரிப்போடு உங்களை வணங்கினார்கள். அப்பொழுது தாய்மார்கள் விரைந்து ஓடி வந்து மிகுந்த அன்புடன் கைகளில் எடுத்துக்கொண்டு இறுக தழுவி முத்தமிட்டார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ஸ்னுத குஜபர மங்கே தாரயந்தி பவந்தம் தரளமதி யசோதா ஸ்தன்யதா தன்ய தன்யா கபட பசுபமத்யே முக்தஹா சாங்குரம் தே
தசனமுகுளஹிருத்யம் வீக்ஷ்ய வக்திரம் ஜஹர்ஷ. இந்த 5வது ஸ்லோகத்தில் யசோதையிடம் கிருஷ்ணன் பால் அருந்துதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, யசோதை உன்னை மடியில் வைத்துக்கொண்டு பாலமுதம் உனக்கு கொடுத்தாள். யசோதை பெற்ற பாக்கியம். நீ பாலை குடித்து கொண்டிருக்கும் பொழுது இடையிடையே முல்லைப்பூ மொட்டு போல பற்களாலும் புன்னகையாலும் அழகாக விளங்கிய உன் திருமுகத்தை கண்டு யசோதா மிகவும் ஆனந்தப்பட்டாள். இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி கேட்கிறார். ததனு சரணச்சாரி தாரகை சாகமாரான் நிலையததிஷு கேலன் பாலசாபல்யசாலி भवन सुखपीडालान् वल्सकांश्चानुधावन् कथमपि कृदहासैर्गोपकैर्वारितोपुः. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குழந்தைகளுடன் விளையாடுறதை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீயும் பலராமனும் நடக்கத் தொடங்கினீர்கள். ஆயர்பாடி சிறுவர்களோடு அருகில் இருந்த வீடுகளில் விளையாடி கொண்டு சிறுவர்களுக்குரிய துடுக்கு செயல்களை செய்தீர்கள். வீட்டில் உள்ள கிளி, பூனை, கன்றுகளை பின்தொடர்ந்து ஓடினீர்கள். அப்பொழுது கோபர்கள் சிரித்து கொண்டே பெரிதும் முயன்று உங்களை தடுத்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். हलधर सहितस्त्वं यत्र यत्रोपयादो विवशपतितनेत्रास्तत्र तत्रैव गोप्यः विखलितगृहकृत्या विस्मृताभत्यभृत्या முரஹரமுகுரத்யந்தாகுலா நித்யமாசன். இந்த 7வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் பரவசமாகிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, முரன் என்ற அசுரனை கொன்ற கிருஷ்ணா, நீ பலராமனுடன் சென்ற இடத்திற்கெல்லாம் கோபிகைகளின் கண் தானாக எப்பொழுதும் உங்கள் இருவருமே பின்தொடர்ந்து கண்டு மனம் பரவசமடைந்தார்கள். அவர்கள் வீட்டு வேலைகளை கூட பொருட்படுத்தாமல் குழந்தைகளையும் வேலையாட்களையும் மறந்து உம்மிடத்தில் மனம் லயித்து தினமும் மிகவும் பரவசமடைந்தார்கள். இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். பிரதிநவநவநீதம் கோபிகா தத்தமிச்சன் கலபதமுபகாயன் கோமளம் குவாபி நிருத்யன் சதய யுவதி லோகைர்பிதம் சர்ப்பிரஸ்னன் क्वचन नवविपक्वं துக்தமப்யாபிபஸ்த்வம். இந்த 8வது ஸ்லோகத்தில் வெண்ணெய்க்காக நர்த்தனம் ஆடியதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ கோபியர்கள் கொடுக்கும் புதிய வெண்ணெயை விரும்பினாய். மழலை மொழியில் நீ பாடலை பாடினாய். சில இடங்களில் நீ அழகாக நர்த்தனம் செய்தாய். தயையோடு பெண்கள் கொடுத்த வெண்ணெயை சாப்பிட்டாய். சில இடங்களில் புதிதாக காய்ச்சிய பாலை குடித்தாய் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார். மம கலு பலிகேஹே யாச்சனம் ஜாதமாஸ்தாம் இஹ புனரபாலநாமக்ரதோ நைவ குர்வே இதி விஹிதமதி கிம் தேவ சந்த்யஜ்ய யாஞ்சாம் ததி கிருதமஹரஸ்த்வம் சாருணா சோரணேன. இந்த 9வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் பால் முதலியவைகளை திருடி அனுகிரகம் செய்யறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஹே கிருஷ்ணா, அன்று மகாபலி வீட்டில் யாசிக்க வேண்டி இருக்கட்டும். ஆகையால் திரும்பவும் அபலிகளான பெண்களிடமிருந்து யாசிக்க மாட்டேன் என்று நீ முடிவு செய்தாய். அதனால் திருட்டு வழியில் ஈடுபட்டாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். தவததி கிருதமோஷே கோஷயோஷா ஜனானாம் அமபஜத ஹிருதி ரோஷோ நாவகாசம் ந சோகஹ ஹிருதயமபி முஷித்வா ஹர்ஷசிந்தௌ ஞதாஸ்த்வம் சமம சமய ரோகான் வாத கேஹாதிநாத. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீகிருஷ்ணன் செய்ததை கண்டு கோபிகைகள் ஆனந்தம் அடையறதை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ கோகுலத்தில் தயிர், வெண்ணெய், நெய் இவைகளை திருடினாய்.
கோபிகைகளுக்கு கோபம் வரவில்லை, துக்கமும் இல்லை. அப்பொழுது நீ அவர்களுடைய மனதையும் திருடிவிட்டாய். நீ சந்தோஷக் கடலில் மூழ்கினாய். நீ கோபிகைகளின் உள்ளத்தையும் கவர்ந்து அவர்களை மகிழ்ச்சி கடலில் முழுக வைத்தாய். இந்த லீலையெல்லாம் புரிந்த நீயே என் வாத ரோகங்களை போக்க வேண்டும் என்று குழந்தையான குருவாயூரப்பனிடம் பட்டதிரி பிரார்த்திக்கிறார். चाकाक्रेतवितुं विलोक्य फलमिथ्यं पाञ्चतातं मुहुः सम्प्रार्थ्याद तदा ददीयवचसा प्रोक्षिप्तबाहौ त्वयि चित्रं देवशशीसते करमकात् किं ब्रूमहे सम्पत ज्योतिर्मण्डलपूरिता किल वपुप्राका विराट् रूपताम्. இந்த 11வது ஸ்லோகத்தில் சந்திரனை கையில் வைத்திருப்பதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு நாள் மரக்கிளையின் உச்சியில் சந்திரனை பார்த்து பழம் என்று எண்ணி உன் தாய் தந்தையிடம் மீண்டும் மீண்டும் அதை பறித்து தரும்படி வேண்டினாய். ஆனால் அவர்கள் நீயே பறித்துக்கொள் என்று கூறினர். நீ கைகளை உயர்த்தி சந்திரனிடத்தில் நீட்டினாய். என்ன ஆச்சரியம்! சந்திர பிம்பம் உன் கைகளில் வந்தது. இதை பற்றி நான் என்ன சொல்வது என்று பட்டதிரி மனம் உருகுகிறார். இந்த ஜோதி மண்டலத்திலேயே திருமேனியாக கொண்ட உன்னிடம் அந்த சந்திர மண்டலம் இறங்கி வந்து இப்பொழுது உன் விராட் ரூபத்தில் ஐக்கியமாகி விட்டது என்று தோன்றுகிறது என பட்டதிரி குருவாயூரப்பனிடம் சொல்றார். கிம் கிம் பதேதமிதி சம்பிரமபாஜமேனம் பர்மார்ணவேப்ஷணமமும் பரிமஜ்யதாதம் மாயாம் புனஸ்தனயமோகமயீம் விதன்வன் ஆனந்த சின்மய ஜகன்மய பாஹிரோகாத். இந்த 12வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இதென்ன ஆச்சரியம் என்று பிரமித்த அந்த தந்தையை ஒரு நொடி நேரம் பிரம்மானந்த கடலில் மூழ்கச் செய்து விட்டு மீண்டும் புத்திரஸ்நேகமாகிற மாயையை பிரயோகித்த விஸ்வரூபியும் சிதானந்த ரூபியுமான பகவானே, என்னை நோயிலிருந்து காத்தருள்வாயின்னு பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द. கிருஷ்ணரின் பாலலீலையை நம் மனதில் நினைத்து பார்க்கும் பொழுது ஊத்துக்காடு கவியின் இந்த பாடல்தான் நினைவு வருகிறது. ஆடாது அசங்காது வா கண்ணாடாது அசங்காது வா உன்னாடலிலே ஈரேழு புவனமும் அசைந்து அசைந்து ஆடிட ஆடாது அசங்காது வா. ஆடலை காணதில்லை அம்பலத்திறைவனும் தன்னாடலை விட்டிங்கே கோகுலம் வந்தான். ஆதலினால் சிறு யாதவனே ஒரு மாமயிலிரகணி மாதவனே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா.